السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: المجلس بالأمانة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் தன்னுடைய நற்குணங்களின் மூலமாகத்தான் சிறந்தவனாக அறியப்படுகிறான். வெளிரங்க தோற்றமெல்லாம் வெறும் பார்வைக்கு மட்டும்தான் அழகாக இருக்குமே தவிர, நிரந்தர அழகு என்பது மனிதனுடைய குணங்கள் சார்ந்தது. அதில் இதற்கு முந்தைய ஜும்மாக்களில் எல்லாம் நாம் பல குணங்களை பற்றி பேசியிருக்கிறோம். கோபம், குரோதம், பொறாமை, பேராசை, இப்படி மோசமான சில குணங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பது இரகசியத்தை பாதுகாப்பது பேர். ரகசியம் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ரகசியம் இருக்கும். என்னை பற்றி முழுதாக எனக்கு தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இன்னும் ஹதீஸுடைய விளக்கத்தின் அடிப்படையில் இதை நாம் தெரிந்து கொள்வோமேயானால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் அது அந்த மனிதனின் ரகசியம். எனவே முதலில் ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய ரகசியத்தை கூட பிறரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. தான் செய்யக்கூடிய தவறையோ, தான் செய்யக்கூடிய பாவத்தையோ, தான் ரகசியமாக செய்த ஏதோ ஒன்றையோ இவர் பிறரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. ஹதீஸில் வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மதி மாஃபி இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய எல்லா உம்மத்தினர்கள் எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் சொல்றானா, உம்மத்தில் உள்ள எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லல் முஜாஹிரீன், யார் தான் செய்யக்கூடிய தவறுகளை பகிரங்கப்படுத்துவார்களோ அவர்களை தவிர. தொடர்ந்து ஹதீசுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு மனிதன் இரவில் ரகசியமாக ஒரு பாவத்தை செய்கிறான். எல்லாரும் தூங்கிட்டாங்க, இரவுல ஒரு பாவம் செய்யறான். அந்த பாவத்தை அல்லாஹ் யாருக்குமே வெளிப்படுத்தவில்லை. அல்லாஹ் அதற்கென்று ஒரு திரை போட்டு விட்டான். அவனுடைய சூழ்நிலை, அவன் எதற்காக இதை செய்தான், அவனுடைய பாவ மன்னிப்பு, இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு தகுதி இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனா இவன் காலையில எந்திரிச்ச உடனேயும் தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட யார்கள்ட்டையோ, நான் இந்த மாதிரி நைட்டு செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் அவனுடைய பாவத்தின் மீது போட்டிருந்த திரையை இவன் விலக்கி விட்டால் இவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது இவனுடைய ரகசியம். குடும்பத்தில் ரகசியம் இருக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியம் இருக்கிறது, ஒரு தொழிலில் ரகசியம் இருக்கிறது, ஒரு நிறுவனத்தில் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியங்கள் எல்லாம் பேணப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில், அப்பெல்லாம் கலாச்சாரமே ஒன்றும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் இடத்துல எப்படி ஒரு ஒழுக்க முறைகளை பேணி நடக்கணுங்கிற விவரம் தெரியாது. அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை அடிப்படையாக வைத்து மஸ்ஜிதிற்கு வந்து சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். ஒரு பக்கம் பெண்கள் இருக்கிறாங்க, இங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, யாராவது நீங்கள் உங்களுடைய இரவில் நீங்கள் மனைவியுடன் கூடியதை பிறரிடம் பேசுகிறீர்களா? ஒரு மனிதர் வீட்டிற்கு செல்கிறார், அல்லாஹ்வுடைய திரையை பயன்படுத்தி தன்னுடைய அறைக்குள் செல்லுகிறார்.
தன் மனைவியோடு வீடு கூடுகிறார், எதை பிறரிடத்தில் வெளிப்படுத்துகிறீர்களா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். சில பேர் இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய அமைதி தான் இருந்தது. பிறகு பெண்களிடத்தில் கேட்டார்கள், உங்களிடத்தில் யாரும் அது போன்று இருக்கிறீர்களா? அங்கேயும் பதிலே வரல. திரும்ப திரும்ப கேட்டவுடன் ஒரு பெண்மணி எழுந்து சொல்லுகிறார்கள், யார சொல்ல ஆண்களும் அந்த மாதிரி சில பேர் செய்யறாங்க, பெண்களும் அந்த மாதிரி செய்யறாங்க. இது ஒரு மௌட்டிக கலாச்சாரம். இஸ்லாமுடைய கலாச்சாரம், அந்த ஒழுக்க நெறிமுறைகள்லாம் வருவதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு ஷைத்தான், ஒரு பெண் ஷைத்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் ஷைத்தான் அவள் தன்னுடைய தேவையை நிவர்த்தி கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆண் ஷைத்தானை அணுகிறார். மக்கள் எல்லாம் பொது வழியில் நிற்கவே அவர்களை பார்க்க வைத்தே தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறாள். இதற்கு ஒப்பானவர்கள் தான் கணவன் மனைவியுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, அந்த காலம் திரும்ப வந்துருச்சோன்னு பயம் வந்துருச்சு. இந்த வாலிபர்களிடத்துல இந்த ஒழுக்க முறைகள் இல்லை. நண்பர்களிடத்துல எதை வேணாலும் பகிர்ந்துக்கலான்னு சும்மா விளையாட்டு போக்கா எதையும் பகிர்ந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கல. இப்படி தனக்குள் நிறைய ரகசியம் இருக்கிறது. இன்னும் சில ரகசியம் இருக்கிறது. சில ரகசியத்தை நாம வெளிப்படுத்தினா, சில விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தினா நம்மளுக்கு அதனால் பிரச்சனை வரும்னா சொல்லக்கூடாது. உதாரணமா, என்கிட்ட இருக்கிற பணம் இருக்குது, காசு இருக்குது, இதை நான் வெளிப்படுத்தினா என் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், அதனால ஒரு பிரச்சனை ஏற்படும்னா அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தக்கூடாது, அதை நான் சொல்லக்கூடாது. என்று ஹுகமாக்களுடைய சொல் இருக்கிறது. நீங்க உங்க பொருளையும் மறைச்சு கொள்ளுங்க, உங்க தங்கத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். சில காரியங்களை நம்ம யாருக்கும் தெரியப்படுத்தாமல் செய்யறதுதான் சிறப்பு. அதை வெளிப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் யார் நம்மளுடைய நியமத்துகளை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ, அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த நியமத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் என்ற அந்த ஆயத்துக்கு விளக்கத்தில் முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்வது என்னவென்றால், உங்களுடைய வளர்ச்சி யாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதோ அவர்களிடத்தில் நீங்க வெளிப்படுத்தலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க. அந்த கனவுடைய விளக்கத்தில் அவர்கள் நபியாக வரப்போகிறார்கள் என்ற செய்தி இருந்தது. ஒரு சுப செய்தியான ஒரு கனவு. தன்னுடைய தந்தையிடம் வந்து சொன்னார்கள். தந்தை உடனடியாக சொன்னார்கள், லா தக்சுஸ், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாத, உங்க சகோதரர்கள் யார்ட்டையும் சொல்லிடாது. ஏன்னா சகோதரர்கள் ஏற்கனவே உங்க மேல கோபமா இருக்கிறாங்க, பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நம்மளை பிடிக்காதவங்கள்ட்ட நான் அப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு சொல்ல தேவை. உண்மையா இருக்கலாம், உண்மையா இருந்தாலும் சொல்ல தேவையில்லை. பொறாமை, யார் மீது பொறாமை கொள்கிறாரோ அவரையும் அழித்து விடக்கூடிய தீய ஆற்றலுடையது. அதனால ரகசியங்கள் அது ரகசியமாகத்தான் இருக்கணுமே தவிர, சில ரகசியங்களை நம்ம சொல்றோம், நம்ம யார்ட்டையாவது போய் ரகசியம் சொல்றோம், முதல்ல ரகசியம் பேசலாமா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வா. பொதுவாக ரகசியத்துல பெரும்பாலும் எதுலையுமே நன்மை கிடைக்கிறதே கிடையாது. இல்லாமன் அமர பி சதகா, 3 காரியங்கள் சொல்றான். ஒருவர் சதக்கா செய்யறதுக்காக இந்தந்த இடங்கள்ல என்னென்ன செலவு பண்ணிக்கலாம், சதக்கா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சதக்கா செய்யக்கூடியவர்களை ஒன்று சேர்த்து ரகசியமாக ஏதாவது ஒரு பேசுகிறார், இது கூடும். அல்லது நல்ல விஷயங்களுக்காக ரகசியம் பேசுகிறார், அல்லது மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ரகசியம் பேசுகிறார்கள். இதை தவிர வேறு ரகசியங்களில் பிரயோஜனமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல ரகசியங்கள் மனிதனுக்கு கெடுதலாகத்தான் வந்து முடிகிறது. அதனால ரகசியம் பேசுறதுல சில பேர் யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதோ அங்க போய் சொல்லிட்டு, சில பேருக்கு ரகசியத்தை பாதுகாக்கிற பழக்கம் இருக்காது. ஒரு பெரியார்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், நான் என் மனைவிட்ட எது சொன்னாலும் வெளியே போயிடும். அவள்கிட்ட குடும்பம் சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கணவர் சொல்லியிருக்கிறாருன்னு பாதுகாக்க மாட்டேங்கிறா, வெளியே போயிடுதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியுடைய அந்த ரகசியத்தை பேணாத ஒரு நிலையை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க அந்த பெரியவங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவரை பார்த்து கேட்டாங்க, இன்னும் உங்க கையில 5 விரல் இருக்குது அப்படின்னாங்க. அவர் உடனே ஆச்சரியமாயிட்டாரு. இன்னும் கையை திருப்பி பார்த்தாரு. ஆமா, எல்லாத்துக்கும் 5 விரல் தான் இருக்கு, என்ன புதுசா கேட்குறீங்க? உங்களுக்கு 5 விரல் இருக்கிறது எப்படி ஆச்சரியம் இல்லையோ, ஒரு மனைவி ஒரு பெண்ணு தன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை இன்னொருத்தட்ட சொல்லுவாங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. பெண்களுடைய இயல்பில் அது படைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இல்லை, மாஷா அல்லாஹ், சில பேர் இருப்பாங்க அது இயல்பாகவே. அவர்கள் எப்படின்னா அதை சொல்லிட்டு சொன்னாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு கவுல் என்று அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் ரகசியத்தை பாதுகாப்பது எப்படின்னா, அவர்களுடைய கைகளில் தீ கங்குகளை வைத்து கூட பொறுமையாக இருந்து கொள்வார்கள். ஒரு ரகசியத்தை மட்டும் வச்சு பொறுமையா இருக்க மாட்டாங்க.
அது சொல்லல, சாப்பாடு அல்ல. சொல்லிட்டு சொன்னாங்க. இப்பொழுது ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் காதுக்கு வந்துருச்சுன்னா அதை இன்னொருத்த சொல்லலைன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்குதுப்பா அப்படிம்பாங்க. இப்போ இப்படிப்பட்டவங்கள்ட்ட பேர் ரகசியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடை இது குத்துதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அஸ்ஸர்ர நபியு இலா பாதி அஸ்வாஜிஹி ஹதீஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தன்னுடைய மனைவிமார்கள்ல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போய் தேன் குடிப்பாங்க, பழக்கம் இருந்துச்சு. இது மற்ற சில மனைவிமார்களுக்கு பிடிக்கல. அவங்க பேசிக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் மட்டும் போய் தேன் குடிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு பொறாமை. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது என்ன சாப்பிட்டு வந்தீங்க, ஒரு மாதிரி நாத்து அடிக்கிற வாயின்னு சொல்லிடலாம், ஒரே மாதிரி சொல்லிடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நீங்க எதுவும் மருந்து சாப்பிட்டீங்களா? அந்த ஒரு பிசின் மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அதுல ஒரு கெட்ட வாடை வரும், யாரும் அது பக்கத்துல போக மாட்டாங்க. அந்த பிசினை எடுத்து எதுவும் மருந்தாக சாப்பிட்டீங்களா? இல்லையே. இல்ல உங்க வாயில ஒரு மாதிரி துர்வாடை வருது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, தேன் தானே சாப்பிட்டோம். சரி, இன்னொரு மனைவி வீட்டுக்கு போனா அவங்களும் ஏற்கனவே 2 பேரும் பேசி வச்சிருக்காங்கல்ல, என்ன எதுவும் அந்த பிசின் மருந்து சாப்பிட்டீங்களா, வாயில கெட்ட வாடை வருத? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் வாயிலிருந்து வாடை வர்ற அளவுக்கு அந்த தேன் இருந்துச்சுன்னா இனிமே அந்த தேனை நான் சாப்பிடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இது ஸைனப் தேன் கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஸைனப் மனைவிக்கு தெரிஞ்சிடவேனா மனசு வருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ் அறிவிச்சான், ஸைனப் ரலியல்லாஹு வந்தாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் சொன்ன ரகசியத்தை வெளிப்படுத்தியது யார்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், இது அஸ்ஸர்ர நபியு இலா பாதி அஸ்வாஜிஹி ஹதீஸா. தன்னுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். ஃபலம்மா நப்பஅத் பிஹி அல்ஹரஹுல்லாஹு அலைஹி அர்ரஃப பஅதஹு வ அரத அம்மா ஃபலம்மா நப்பஅஹா பிஹி قال நப்பஅனியல் அலீமுல் ஹபீர். எனக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொன்னான். அது பெண்களுடைய இயற்கை. அதனால நம்ம ஒரு விஷயத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பேணி பாதுகாக்கணும்னா அது பெண்கள் இடத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய உற்ற நண்பர் என்று சில ரகசியத்தை நம்ம சொல்லுவோம். உற்ற நண்பர் சொல்லி இமாம் ஷாஃபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு அவர் உற்ற நண்பர் என்று நீங்கள் நம்பி சொன்னீர்கள், அவருக்கு வேறொரு உற்ற நண்பர் இருப்பார். அவர்கிட்ட நம்பி சொல்லுவார், அவருக்கு வேறொரு உற்ற நண்பர் இருப்பார். கடைசியில நீங்க சொன்னது ரகசியமே இல்லாம போயிடும். சில பேர்கிட்ட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் போய் சேரணும்னா அவர்கிட்ட சொல்லி, அப்பா இது ரகசியம்பா அப்படின்னு சொன்னா போதும். சரியான பிபிசிடா அப்படின்னு பேசிக்குவாங்க, பசங்க பேசிக்குவாங்க. என்ன சொன்னா போதும், இது ரகசியம்னு சொல்லிட்டா போதும், அவரால் இருக்க முடியாது. சொல்லணும், எல்லாத்திலையும் சொல்லணும். சொல்லிட்டு, அப்பா இது ரகசியம்ப்பா, அவன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்ப்பா, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யார்ட்டையும் சொல்லாத. அவர் இன்னொருத்தட்ட போய்ப்பா, அவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்ப்பா, நீ யார்ட்டையும் சொல்லாத. இதுக்கு பேர் ரகசியமா? ரகசியம் அமானத், பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால நம்ம தீனுடைய விஷயத்துல நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக வேண்டி, யாருடைய குறையை திருத்துவதற்காக, இல்லை யாருடைய குடும்பத்தையாவது சேர்த்து வைப்பதற்காக, பிரச்சனைகளை போக்குவதற்காக சில பேருடைய விஷயத்தை ரகசியத்தை சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது, இது சரி பண்றது எப்படிங்கிறதுக்காக சொல்லலாமே தவிர, கெட்ட எண்ணம், தீய எண்ணம், ஒருத்தரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே ரகசியம்தான். ஒருத்தரை பத்தி நமக்கு தெரியும், எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு ரகசியம் தான். அதை போய் நம்ம இன்னொருத்தட்ட சொல்ல வேண்டிய அவசியம், தேவை எதுவுமே இல்லை. அப்படி சொல்வதனால் அவருடைய கண்ணியத்திற்கு குறை ஏற்பட்டால் அந்த பாவத்திற்கு நாம் பொறுப்பாகும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அதை ரகசியமா வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுது, நீங்க போய் வெளிப்படுத்துறீங்க, அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படுகிறது. முஃமினுடைய கண்ணியம் காபாவுடைய கண்ணியத்தை விட உயர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம பாட்டுக்கு யாரை பத்தி யார்கிட்ட பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒருத்தருடைய மதிப்பை குறைக்கிறது, இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் செய்யக்கூடிய தவறை பார்த்து அவரை கேவலமா நினைக்கிறதையே கூடாது. அவர் கேவலமா நினைக்க, என்ன இந்த மாதிரி பாவம் செய்யறானே, இந்த தப்பு செய்யறானே. பாவத்தை வெறுக்கலாம், பாவம் செய்யக்கூடியவன் என்ன சூழ்நிலையில் செய்யறான்னு தெரியாது. பெரியார்கள் சொல்லுகிறார்கள், நீங்க என்ன நினைக்கணும்னா, அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் கிடைத்தது, அந்த சூழல் எனக்கு கிடைத்தால் இவனை விட அதிகமாக நான் பாவம் செய்திருப்பேன். அவன் என்னமோ கம்மியா செஞ்சிருக்கிறான், அவன் மேல நல்லெண்ணம் வைக்கணும்.
எனக்கு இந்த பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு சூழல் கிடைத்தது. என் சூழல் அவனுக்கு கிடைச்சா அவன் வலியுள்ளாவா இருப்பான். நான் இன்னும் இப்படிதான் இருக்கிறேன். இப்படி மற்றவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்ளுமே தவிர அவருடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாக அவருடைய விஷயத்தை இன்னொருத்தர் சொல்றது போடவே கூடாது. நண்பனாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்றாங்க, அதுல சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒருத்தரை ரொம்ப உற்ற நண்பராக ஆக்கணும்னு அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஒருத்தரை நீங்க ரொம்ப உற்ற நண்பராக ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அவரோட முதல்ல பழகுங்க. பழகிட்டு எந்த ரகசியம் உங்களுடைய ரகசியம் வெளியே போனா எந்த பிரச்சனையும் இல்லையோ உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 ரகசியத்தை சொல்லிடுங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுருங்க. சண்டை போட்டு ஒரு போன பிறகு ஒருத்தர் அவன்கிட்ட அனுப்புங்க. உங்களை பத்தி கொஞ்சம் திட்டி பேச சொல்லுங்க. இவர் போறார், எப்ப அவன் இருக்கிறான அவனா மனுஷன் அப்படின்னு அவரு திரும்ப இவனுடைய ரகசியத்தை எல்லாம் என்னென்ன ரகசியம் சொல்லி வச்சிருந்தாரோ அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த தொடர்பை அப்பொழுதே முறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது கோபமாக இருக்கும் நிலையிலும் உங்களுடைய ரகசியத்தை அவர் பாதுகாத்தால் அவர்தான் உங்களுடைய உற்ற நண்பர். அவருடைய நட்பை நீங்கள் தொடரலாம் என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. நல்லா இருக்கும் பொழுது, நல்லா பழகும் போது அவருடைய ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாம இருக்கிறதுங்கிறது மனித இயல்பு. என்னுடைய உற்ற நண்பர் இப்பொழுது நல்லா பழகிட்டு இருக்கிறார், அவருடைய ரகசியத்தை நான் எப்படி இன்னொருத்தர் சொல்றது? சொல்ல மாட்டோம். ஆனா சண்டை வந்த பிறகு, கோபம் வந்த பிறகும், அவர் மேல கோபம், ஒரு பகை வந்த பிறகும் அந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்கு பேரு தான் ரகசியம் பாதுகாக்கிறது. ரகசியத்தை பரப்புறதுனால நம்மளுடைய கண்ணியமும் குறையும், மற்றவங்களுடைய கண்ணியம் குறையும். நம்மள்ட்ட ஒருத்தர் ரகசியம் சொல்றாருனாலே நம்ம யோசிச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னா அரபில சொல்லுவாங்க, மன் நக்கல இலைக்க நக்கல அன்க. உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி ஒருத்தன் சொல்றான்னா உன்னை பத்தி ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். அந்த குணம் அப்படி இருக்கிறது. நம்ம அது ரொம்ப ரசனையா இருக்குத, கேட்கறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கக்கூடிய பாவங்கள் எப்படி புறம் இருக்கிறதோ மற்றவங்களுடைய ரகசியத்தை கேட்கறது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சமுதாயத்தை பழக்கி வச்சிருக்கிறாங்க. டிவி, சீரியல், நாடகம் எல்லாம் போட்டு போட்டு இந்த மாதிரி பெண்களுடைய மிசாஜ், அவர்களுடைய குணம் இயற்கையாகவே அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் மறைக்கணுமோ அதையெல்லாம் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம குறைய கூட நம்ம எப்போ வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நாம நம்மளுக்குன்னு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம். நிறைய விஷயங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறோம், நாமளும் அதை மறைச்சு வைக்கணும். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் விஷயம், சில விஷயங்கள், சில செயல்பாடுகள் நம்மளால திருத்திக் கொள்ள முடியல. இன்ன பெரியார் இடத்துலையோ அல்லது நம்மளை சரி செய்யக்கூடிய, நம் மீது நல்ல அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் நம்மளை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு சொல்லுவாரு. எப்படி செய்யுங்க, இந்த மாதிரி அமல் செய்யுங்கன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் உன்னிடத்துல இல்லாம இருக்கணும்னா இப்படி செய்யுன்னு சொல்லுவாரு. அப்படின்னா தான் நம்ம அவரிடத்துக்கு வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நோயை கூட வெளிப்படுத்தாதீங்கன்றாங்க. எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, எல்லாத்திலையும் இப்போ எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு என்ன செய்யுது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்காங்க. உங்கள் மீது விரோதம் கொண்டவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய தவக்குலில் குறை ஏற்படும். எதுக்கு புலம்புறீங்க? எதுக்கு மற்றவர்களிடத்தில் போய் அதை சொல்றீங்க? அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். ரகசியம் பேசுவதற்கு மிக உகந்த நண்பன் அல்லாஹ் தான். எவ்வளவு தப்பு செஞ்சாலும், என்ன முறையில செஞ்சாலும், எவ்வளவு மோசமா செஞ்சாலும் கையை நீட்டி அப்படியே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சு 2 சொட்டு கண்ணீர் வடித்தால் பாவம் செய்யாத தூய்மையான மனிதனுக்கு அல்லாஹ் நம்மை ஒப்பாக்குவான். ரகசியத்தை பேணுறது அல்லாஹ்தான். யாருடைய குறையை வெளிப்படுத்துறதே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. இரவுல செய்யக்கூடிய தவறை அல்லாஹ் திரை போட்டு மறைக்கிறான். தவறு செய்யுங்கிறதுக்காண்டி சொல்லல, நீ பாவமன்னிப்பு கேட்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் யாரையும் கேவலப்படுத்த அல்லாஹ் விரும்பவே இல்லை. யாருடைய குறையை ஒரு மனிதன் மறைக்கிறானோ, யாருடைய ரகசியத்தை ஒரு மனிதன் மறைக்கிறானோ, அவனுடைய ரகசியத்தை, அவனுடைய குறையை மறுமையில் அல்லாஹ் மறைத்து விடுவான். மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரியாத மாதிரி ஆக்கிடுவான். யாருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறானோ, நாளைக்கு மறுமையில இவர் செஞ்ச அனாச்சாரம், தவறு, பாவம், கேலி, கிண்டல் எல்லாம் அல்லாஹ் உலக மக்கள் முன்னாடி கொண்டு வந்துருவான். அங்க ரொம்ப கேவலப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நல்ல ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். தீனுடைய விஷயங்கள்ல தான் பெரும்பாலும் ரகசியமா இருக்கணும். என்னை பத்தி ஒரு ரகசியம் அப்படின்னு நான் யார்ட்டையும் சொல்லி வைக்க வேண்டிய அவசியம் முதல்ல ஒண்ணுமே இல்லை.
இப்படி இருக்குது, இதை நீங்க ரகசியமா வச்சு. ஒருத்தர் அப்படியே ரகசியம் சொன்னால் எப்படி பேணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு செய்தி சொல்றாரு, செய்தி சொல்லும் பொழுது அங்கங்க திரும்பி பார்க்கிறார். ரகசியம் நம்மள்ட்ட சொல்லல, திரும்பி பார்க்கிறார். ஏன் திரும்பி பார்க்கிறார்னா யாராவது கேட்டுருவாங்களோன்னு திரும்பி பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அமானத் ரகசியம், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிற. ஒரு மஜ்லிஸ்ல ஒரு நிறுவனம் சார்ந்து அல்லது ஒரு தொழில் சார்ந்து ஒரு 5 பேர் உட்கார்ந்து தொழிலை முன்னேற்றுவதை பற்றி சில வியூகங்கள் வகிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ரகசியம். ஒரு நாட்டிற்கு ரகசியம் உண்டு, ஒரு ராணுவத்திற்கு ரகசியம் உண்டு. அதே மாதிரி 3 பேர் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் மட்டும் தனியா குசு குசுன்னு பேசக்கூடாது, இவருக்கு கேட்காத மாதிரி. 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் மட்டும் தனியா பேசக்கூடாது. இவர் கேட்பார், என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்பார். அவர் கேட்காத மாதிரி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. அந்த மாதிரி 3 பேர்ல 2 பேருக்கு வேற ஒரு மொழி தெரியுங்கிறதுக்காக எல்லாம் ஒரே மொழியில பேசிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேர் மட்டும் திடீர்னு வேற மொழியில பேசுறாரு. இதுவும் அதை சார்ந்தது தான். இதுவும் கூட ஒரு மஜ்லிஸ்ல பேசப்படக்கூடிய விஷயங்கள் அமானத்து தான். இந்த மாதிரி 3 இருக்க 2 பேர் ரகசியம் பேசுறதும் அமானத்து தான். அது பேசக்கூடாதுன்னு தடை வந்திருக்கிறது. ரகசியம் பேசி மற்றவர்களுடைய மனதை பலகீனப்படுத்துவது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. வைதா மர்ரூபிஹிம் யதகாமஸூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஃமினான சஹாபாக்கள் அங்கிருந்து வந்தாங்கன்னா இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை பார்த்து விட்டு இவங்களுக்குள்ள சில விஷயத்தை பேசிக்குவாங்க. விஷயம் ஒன்றும் இருக்காது, ஒரே ஒரு எண்ணம் தான், நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் அவர் நினைச்சாருன்னா அவர் மனசுல ஒரு பலகீனம் ஏற்படும். அதை ரசிப்பதற்காக என்ன செய்வாங்க, அங்கிருந்து வரும்பொழுது அவர்களை பார்த்து சில விஷயத்தை இங்க பகிர்ந்து கொள்வாங்க. மூமின்கள்லாம் ஐயோ நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும். இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். அது மாதிரி ரகசியம் சொல்லப்பட்டால் அதை பிறரிடத்திலே போய் சொல்லுவது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். முனாஃபிக்குகளுடைய அடையாளத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவர்களை நம்பி ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்கள் அதற்கு கியானத் செய்வார்கள், மாறு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை பார்ப்பதற்காக வேண்டி, சமூக கட்டமைப்பிற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ரகசியமாகத்தான் வைப்பார்கள். நபியுடைய அத்தனை செயல்பாடுகளையும் சஹாபாக்களும் ரகசியமாகத்தான் வைத்திருப்பார்கள். அத்தனை செயலையும். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வயசுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத்துல இருக்கிறாங்க. ஒரு தடவை வீட்டுக்கு லேட்டா வந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா தாயார் கேட்டாங்க, எங்க இவ்வளவு லேட்டா வரியே என்னப்பா? இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வெளியே அனுப்பியிருந்தாங்க. எதுக்கு அனுப்பியிருந்தாங்க? இல்ல அது ரகசியம். நம்ம உம்மா இருந்தா என்ன கேட்பாங்க, உம்மாட்ட சொல்லாத ரகசியம் உனக்கு என்ன இருக்கு? சரி, எங்கிட்ட நம்ம நண்பர்கிட்ட சொன்னா எப்பா இது ரகசியம்பா விடுப்பான்னா விட்டுருவோமா? யாராவது என்கிட்ட சொல்லண்டா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டனாலே உஷாராயிருக்கோம். நம்ம நம்பிக்கை இல்லை, ஷரியத் சொல்லுது. அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நிலையில அந்த ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ரகசியம் வெளியாக கூடாதுன்னு நினைக்கிறது சொல்லாதீங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா தாயார் உடனடியாக சொன்னாங்க, நபியுடைய ரகசியம் என்றால் அதை நீ மறைத்துக்கொள், பேணிக்கொள் என்று வலியுறுத்துறான். சின்ன வயசுல பயிற்சி அப்படிதான். போர்கள்ல ரகசியம் இருந்தது. ஒரு கூட்டத்தார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில அவர்களை நம்ம ஒடுக்கலாம், ஏன்னா அவங்க ரொம்ப முனாஃபிக்தனம் பண்ணிட்டாங்க, ரொம்ப நயவஞ்சகத்தனம் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கத்ல் செய்யறதுக்கு, கொலை செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் திட்டமிட்டு வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி செய்ய போறாங்க, இப்ப இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சில சஹாபாக்களை வச்சு ஒரு மஷவரா செய்யறாங்க. அதுல அந்த கூட்டத்திலிருந்து ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி இருந்தார். அவரும் அந்த மஷவரால கலந்துக்கிட்டார். மஷவரா முடிஞ்சது. அவங்க அந்த எதிரி கூட்டத்தார்கள் முனாஃபிக்குகளுடைய கூட்டத்துல இருந்து சில பேரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்தது. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ரகசியமா கேட்கறாங்க அந்த சஹாபிட்ட, ஏன்னா நம்ம கூட்டத்தை சார்ந்தவர் இல்லையா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட்டத்துடைய பற்று ஒன்று இருக்கும். என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, அவர் சொன்னார் அங்க இருந்துகிட்டு இப்படி இஷாரா கொடுத்தாரு, உங்களெல்லாம் கழுத்தை இருக்க போறாங்கன்னு சொன்னார். ஹதீஸ்ல வரக்கூடியது, தன்னுடைய விரலை கழுத்தில் வைத்து தேய்த்தார். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை
கடுமையாக தண்டிக்க போகிறார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தது. நபி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறதுக்கு முன்பே இவருக்கு பதட்டம் வந்துருச்சு. ஆஹா, நபியுடைய ரகசியத்தை வாய் திறந்து கூட சொல்லல, இஷாரத்தன், அதாவது சைக்கிணையாக சொன்னார். உடனடியா போய் மதீனா மஸ்ஜித் நபவில ஒரு தூண்ல தன்னை தானே கட்டி போட்டுக் கொண்டார். ஏன் இப்படி கட்டுப்பட்டிருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஒரே அழுக, என் நபியுடைய ஒரு ரகசியத்தை சொல்லிட்டமே. கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 நாட்கள் கழித்த விஷயம் தெரிஞ்சு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டேன் யாரெல்லாம், சரி தௌபா செஞ்சுட்டீங்கன்னா அல்ல மன்னிப்பான்னு சொல்லிவிட்டான். குடும்பங்கள்ல நண்பர்களுக்கு மத்தியில இல்ல நமக்கு இருக்கக்கூடியது, நிறுவனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது, தொழில இருக்கக்கூடியது, ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி பேசப்படக்கூடியது எல்லாமே ரகசியம்தான். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்க பெற்று அதை போய் இன்னொருத்த சொல்லாம நமக்கு தூக்கம் வரலன்னா நாம் குணம் கெட்டவர்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். வெளிரங்கத்துல நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், வெளிரங்கத்துல நல்ல அழகா இருக்கலாம், நம்மளுடைய உள்ரங்கம் கெட்டு போய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய ரகசியத்தை அடுத்தவர்களிடத்தில் நம்ம சொல்றோம், குடும்ப ரகசியத்தை போய் சொல்றோம், அடுத்தவருடைய குறைகளை போய் மற்றவர்களிடத்துல பேசுறோம்னா நாம் நம்முடைய உள்ளத்தை சீர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், தௌபா செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நல்ல குணங்கள். குணங்களின் மூலமாகத்தான் மனிதன் அறியப்படுகிறான். குணங்களில், உள்ரங்கமான குணங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லுவாங்க. வெளிரங்க அழகுக்கு மரியாதை கிடையாது, அது குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து விடுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் அடிக்கடி, கண்ணாடி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லி கொடுத்தாங்க. கண்ணாடி பார்க்கும்போது மனுஷனுக்கு என்ன தோணுது? தலை கரெக்டா இருக்கா, தொப்பி கரெக்டா இருக்கா, ஜிப்பா கரெக்டா போட்டிருக்கோமா, இந்த இடத்துல பேனை கிராஸா குத்தி இருக்கமே சரி பண்ணுவோம், சின்ன சின்ன குறைகளை சரிப்படுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுல்கி. கண்ணாடி பார்க்கும்போது என்ன வரணுமா, யா அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கத்தை நீ அழகுபடுத்தியதை போன்று உள்ரங்கத்தையும் அழகுபடுத்து. ஏன்னா அதுதான் முக்கியமான அழகு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி என்று சொன்னார்கள். கண்ணாடியை போன்று சின்ன கலிமா தான், நிறைய விளக்கம் இருக்குது. அதில் மிக முக்கியமான விளக்கம் என்னன்னு சொன்னால், ஏன் கண்ணாடிக்கு ஒப்பிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, ஒருத்தருடைய குறையை நீங்கள் கண்ணாடியில் போய் நின்று பார்க்குறோம், நம்ம முகம் சரியில்லை, ஒரு காயம் இருக்குது, இல்லை ஒரு இங்கு பட்டிருக்கு, இந்த குறைய அந்த கண்ணாடி நம்மள்கிட்ட சொல்லும். அதான கண்ணாடி, இங்கே பாருப்பா கருப்பாயிட்ட வரைக்கும் தொடச்சிக்கிறோம் போயிடுறோம். நம்ம போன பிறகு இன்னொருத்த வந்தவொன்னையும், நீ நல்லா இருக்கிறப்ப முன்னாடி ஒருத்த வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த குறையை காமிக்கிறது. ஒருவனுடைய குறையை அவனிடத்தில் அவனை திருத்துவதற்காக வேண்டி நேரடியாக சொல்லக்கூடிய பண்பு கண்ணாடிக்கு இருப்பதை போன்றுதான் ஒரு முஃமின் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுடைய குறைகளை, அடுத்தவங்களுடைய ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லவே கூடாது. அல்லாஹுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சத்தார். அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். பெரியார்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு அல்லாஹ் எல்லா குறைகளையும் மறைத்து தான் வைத்திருக்கிறார், ரகசியங்களை அல்லாஹ் பேணுகிறார். நீங்களும் ரகசியங்களை பேணுங்கள். நீங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தினால், உங்களுடைய ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினால், உங்களை மக்கள் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். அவ்வளவு ரகசியமும் மோசமான விஷயங்களும் ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்துக்கு தகுந்தவாறு புதைந்து கிடக்கத்தான் செய்கிறது. அதனால நம்மளுடைய குறை நிறைகளை எல்லாம் நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய நிறைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிறருடைய குறைகளை நாம் மறைக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய குறைகளை மறைப்பான், அதற்கு சிறந்த கூலியையும் தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக, நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.